திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்பவர் தனியார் தொலைக்காட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் செய்தி சேகரிக்க சென்றவர்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிடம் என்றாலே திருட்டு கழகம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவங்க பண்ற திருட்டை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நமது இந்திய நாட்டின் 4ஆம் ஜனநாயகத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? இவங்க ஒவ்வொரு தடவையும் செய்யக்கூடிய அராஜக போக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. மக்கள் விழிப்புணர்வை அடைஞ்சு இந்த திமுகவுக்கு வாக்களிக்கிறத நிறுத்திட்டு மக்கள் அராஜக போக்கை கண்டிக்கணும் அப்படின்றதுனால தான் எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்த வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழக திமுக. இங்கே புதுச்சேரியில் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அமைப்பாளரும் சரி அவைத்தலைவரும் சரி நில அபகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க, மக்களை மிரட்டுறாங்க, கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இதை எதிர்த்து போராடுவோம், மக்களுக்காக போராடிட்டு இருப்போம். எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்றத நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.